4, 5, 6 ஆகிய பகுதிகள் மேடான பகுதிகளாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கே குடிநீர் செல்வதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கே வார்டு 4, 5, 6 பகுதிகளில் ஆனந்த் நகர், பாலாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஏற்படுத்தியிருந்தால் அந்த குடிநீர் வழங்குவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அங்கே மாநகராட்சிக்கு சொந்தமான இடமும் உள்ளது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி செய்து தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் ஜப்பான் பன்னாட்டு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் முதல் திட்டத்தை நம்முடைய தளபதி அவர்கள் துவங்கி வைத்து தலைவர் கலைஞர் அவர்கள் இதை துவக்கி வைத்தார்கள். அப்படி வருகிற போது தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் 2 மாவட்டங்களுக்கும் தேவையான குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் 120 MLD என்ற அளவிலே தான் அந்த குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. அந்த குடிநீர் திட்டத்தினுடைய மதிப்பு எப்படி என்று சொன்னால் 2030ஆம் ஆண்டு 130 MLD தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த திட்டம். ஆனால் இப்போதே அந்த 130 MLDக்கு மேலாக கொடுத்தும் கூட பல கிராமங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறையாக இருக்கிற காரணத்தால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி சென்றிருந்த போது அங்க இருக்கிற பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று மீண்டும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2வது திட்டத்தை கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் செலவிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். விரிவான திட்ட அறிக்கையெல்லாம் தயாரிக்கப்பட்டு விட்டது. நிதிக்காக ஜைகா நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்த போது ஜூன் மாதம் அந்த நிதியை தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஜூன் மாத நிதி வந்தவுடன் உடனடியாக அந்த திட்டம் துவக்கப்படுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இப்போது வருகிற இந்த குடிநீர் திட்டம் என்பது ஒகேனக்கல் இருந்து சோர்ஸ், அந்த இடத்திலிருந்து தண்ணீர் எடுக்கிற இடத்திலிருந்து ஒசூர் செல்கிற போது கிட்டத்தட்ட 60 அடி மேல உயரமான பகுதி என்ற காரணத்தால் பல இடங்களிலே புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு பம்பிங் ஸ்டேஷன் அமைக்கப்பட்டு தண்ணீர் சரியாக செல்கிற வகையிலே திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்வதை ஒசூர் நகரம் முழுவதும் இப்போது 2011 மக்கள் தொகை கணக்கின்படி ஒசூர் மாநகராட்சியினுடைய மக்கள் தொகை 2,45,354. தற்போது மக்கள் தொகை 3,79,720. ஒசூர் மாநகராட்சியிலே 45 வார்டுகள் உள்ளன. 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இப்போது தரப்பட்டிருக்கிற குடிநீரின் அளவு அங்கு ஆழ்குழாய் கிணறு அமைக்கப்பட்டு 13 மில்லியன் லிட்டர் எடுக்கப்பட்டு வருகிறது. மாணவருடைய ஒரு நாள் தேவை என்பது 35 MLD தேவை. அதற்காக தான் புதிய திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே விரைவில் அந்த திட்டம் துவங்கப்பட்டு முழுமையாக ஒசூர் மாநகராட்சி முழுவதுமாக குடிநீர் தங்குதடையின்றி வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, மேலும் வார்டு நம்பர் ஒசூர் மாநகராட்சியில் இப்போ வார்டு நம்பர் 17, 18, 19, 20 ஆகிய வார்டுகளிலும் இதே போல பிரச்சனை இருக்கிறது. அங்கு ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தேவைப்படுகிறது. ஓசூர் மாநகராட்சி பொறுத்தவரையில் ஓசூர் மாநகராட்சி புதிதாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆனால் அந்த மாநகராட்சியில் 4 மண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4 மண்டலத்துக்கும் இன்னும் மண்டல அலுவலகம் இல்லாத காரணத்தினால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 4 மண்டலம் மண்டல அலுவலகங்கள் கட்டித்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, ஏனென்று சொன்னால் பொதுமக்கள் ஏதாவது கோரிக்கைகள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மாநகராட்சிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அந்தந்த பகுதியில் ஒரு மண்டல அலுவலகம் கட்டினால் கண்டிப்பாக பொதுமக்கள் அந்த பகுதியில் அவங்களோட பிரச்சனை தீர்த்து கொள்வதற்கு எதுவாக இருக்கும் என்பதை தெரிவித்து, ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 4 மண்டலத்துக்கு 4 மண்டல அலுவலகங்கள் கட்டி தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு நம்ம தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு ஒசூர் மாநகராட்சி கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் செலவிலே பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். இப்போது கடந்த வாரம் கூட 547 கோடி ரூபாய் செலவிலே பாதாள சாக்கடை திட்டம் அங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், 4 மண்டல அலுவலகங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு புதிய பேருந்து நிலையம் ஒன்றையும் நம்முடைய முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார்கள். அந்த புதிய பேருந்து நிலையம் மட்டுமல்ல, மார்க்கெட் அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது, சாலைகள் செப்பனிடப்பட்டிருக்கிறது. எனவே ஒசூரை தன்னிறைவு பெற்ற மாநகராட்சியாக உருவாக்குவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள்.
நீங்கள் இந்த மாதிரி 4 மண்டல அலுவலகம் மட்டுமல்ல, தொடர்ந்து ஒசூரினுடைய தேவையை அறிந்து நிச்சயமாக இந்த அரசு நல்ல முன்னேற்பாடுகளை செய்து தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, கிருஷ்ணகிரி என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய முதலமைச்சர் வந்த பிறகு கிருஷ்ணகிரியிலே கூட்டு குடிநீர் திட்டம் புதிய திட்டங்களாக 21 திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதில் 85.56 MLD தண்ணீர் வழங்கப்பட வேண்டும். இன்று 6 குடிநீர் திட்டங்கள் புதிதாக தொடங்கப்பட்டு 117,52,00,000 செலவிலே புதிய கூட்டு குடிநீர் திட்டம் 6.57 MLD தருகிற வகையிலே திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி ஒன்றியத்தைச் சேர்ந்த எண்ணெய் கொள்ளு மற்றும் 122 ஊரக குடியிருப்புக்கான கூட்டு குடிநீர் திட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பேரூராட்சி மற்றும் ஊத்தங்கரை ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த 50 ஊரக குடியிருப்புக்கான கூட்டு குடிநீர் திட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த நாகுண்டப்பள்ளி மற்றும் 27 ஊரக குடியிருப்புக்கான கூட்டு குடிநீர் திட்டம், அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டம் கலமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த ராயக்கோட்டை மற்றும் 28 ஊராட்சிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி ஒன்றியத்தைச் சேர்ந்த வேகலக்கல்லி 39 குடியிருப்பான கூட்டு குடிநீர் திட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த சிகரலப்பள்ளி 143 குடியிருப்பான கூட்டு குடிநீர் திட்டம் அனைத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த 3 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார்கள். அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. தண்ணீரும் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதுவும் பற்றாக்குறை என்ற காரணத்தால் தான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2வது திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்தோம். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு அலுவல் ஆய்வு குழுவில் பேசும்போது பிரதான எதிர்க்கட்சியினுடைய விப் அவங்க